வெள்ளிக்கிழமை வடக்கு நேற்ற நிகழ்ச்சியோடு இந்த வழி நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் நினைவுபடுத்தியது போல இந்த நேர்காணல் பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக, காலத்துக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான ஒரு பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இப்பொழுது அதிகமாக மக்கள் மத்தியில், அதாவது அரசு ஊழியர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் டின் இலக்கம், வரி இலக்கம் தொடர்பாக அதிகமாக பேசுகின்றோம். இது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக. அதே போல் பேட் தொடர்பாக நாங்கள் பேசுகின்றோம். அது மாத்திரமல்ல, எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாகவும் அதிகமாக பேசப்படுகின்றது. இதில் அரசியல் குளிர்காய்கின்ற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் கூட சர்வதேச அரங்கிலை பார்க்கின்ற பொழுது, சர்வதேச அளவில் பார்க்கின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார தாக்கம் எம்மையும் நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சார், இது தொடர்பாக இந்த துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட ஒருவரை நாங்கள் இன்றைய தினம் கழகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். ஆகவே அந்த துறை சார்ந்த நிபுணரிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வது காலத்துக்கு ஏற்ற வகையில் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா நேயர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பொருத்தமான விடயங்களை, மிக மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் விசேட நேர்காணல் பகுதியினூடாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வேளை நம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஏஜி சர்மா பட்டய கணக்காளர்கள், நிர்வாக இயக்குனரும் அத்தோடு வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகராக பணிபுரிகின்ற பட்டய கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திருவாளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பணிபண்போடு நாங்கள் கலைத்துக்கு அப்புறம் வரக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அதாவது நாங்கள் பார்த்தோம், கடந்த வருடம் இலங்கை திருநாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வருமான வரி கோப்பினை ஆன்லைன் ஊடாக சமர்ப்பித்திருந்தார். ஆமாம். தனக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறது, எந்த சொத்து இருக்கிறது, எந்த அளவுக்கு வருமானம் இருக்கின்றது என்பதை நாட்டினுடைய முதற் பிரஜை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கௌரவ பிரதமர் அம்மணியும் வழங்கியிருந்தார்கள். ஆகவே அந்த விடயத்தை கொஞ்சம் தொட்டு விட்டு நாங்கள் சொல்வோம். ஏன் அவர்கள் அப்படியாக தன்னுடைய வருமானத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும்? எதற்காக? நல்ல ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், அரசன் எவ்வளியோ அதே போன்று தான் குடிமகனும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த இலக்கணத்துக்கு அதை தமிழர் தொண்டு தொட்டு சொல்லுகின்ற வசனம் தான் அரசர் எவ்வளியோ குடிமகன். அதை உணர்ந்து கொண்டு எமது நாட்டு ஜனாதிபதி அவர்களும் இந்த தனது வருமான வரி கோப்பை, அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை முதலாக, அதாவது 2024-25 கடந்த ஆண்டுடைய வருமான வரி கோப்பினை முதலாக சமர்ப்பிக்க வேண்டிய டெட்லைன் 30/9/2025 இருந்தது. என்றாலும் முதல் தரவிறக்கம் செய்ததாக அவர் தன்னை இனங்காட்டியுள்ளார். ஏனென்று சொன்னால், இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் முதல் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமாக பின்பற்றப்பட போகின்றது. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது முகமாக ஜனாதிபதி அவர்களே அந்த வருமான வரி கோப்பை சமர்ப்பித்திருந்தால், அதில் மிகவும் முக்கியம் என்று சொன்னால், வருமான வரி கோப்பு என்று சொன்னால் முந்தி மாதிரி இல்லை. வருமான வரி கோப்பை சமர்ப்பிக்கும் பொழுது ஒருவருடைய சொத்து பொறுப்புகளையும் கட்டாயம் தரவிறக்கம் செய்ய வேண்டும், அதாவது சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் அரசாங்கம், ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி அவர்கள் முன்னுதாரணமாக, முழு நாட்டுக்குமே முன்னுதாரணமாக தனது வருமானத்தினையும் அதே நேரம் தமது சொத்து பொறுப்புகளையும் சமர்ப்பித்திருந்ததன் மூலமாக ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் நாங்கள். ஆகவே அதன் மூலமாக நாங்களும் பயப்படாமல் சமர்ப்பிக்கலாம், மற்றவர்களும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வை மக்களுக்கு தெரிவித்தது தான் நான் கருதுகின்றேன். இப்பொழுது அதிகமாக பேசுகின்ற மற்றொரு விடயம்தான் இந்த டின் இலக்கம், வரி இலக்கம். பொதுவாக எங்களுடைய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே அந்த நிதியற் பிரிவிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம், ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த வரி இலக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை பொறுத்தமட்டில் அனைத்து ஊழியர்களும் தங்களுடைய வரி இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வரி இலக்கம், டின் இலக்கம் என்றால் என்ன சார்? நல்லர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் முதல் வரியை தெரிந்து கொள்வதற்கு முதல், வரி என்று சொன்னால் நேரடி வரி, மறைமுக வரி என்று இருக்கின்றது. இந்த வரியை வரைவிலக்கணம் செய்து அறவிடம் முன்பாக அந்த வரி கட்ட வேண்டியவர்களை இனங்காண வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு மற்றும் நிதி அமைச்சுக்கு மற்றும் நிதிசார் கொள்கை திட்டமிடல் குழுக்கும். இதன் முதற்கட்டமாகத்தான் இந்த டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொன்னால் டின், அதாவது ஒருவருடைய வரி இலக்கம்,
ஒருவர் வரி இலக்கத்தை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்று காலகாலமாக இருந்தாலும் கடந்த காலம் போன்று இல்லாமல் இப்பொழுது மிகவும் முக்கியமாக, அதாவது கட்டாயம் இருக்க வேண்டும், அது மிகவும் முக்கியமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக அந்த டின் நம்பரை பெற்றிருக்க வேண்டும். அதான் மிக கடப்பாடு. அதாவது நீங்கள் டின் நம்பரை பெற்றிருந்தால் நீங்கள் ஒருத்தருமே பயப்பட வேண்டாம், நேர்கள் அனைவருமே நீங்கள் கட்டாயம் வரி கட்ட வேண்டும் என்று இல்லை. ஆனால் டின் நம்பரை பெற்றிருந்தால் தான் நீங்கள் பல சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு சொத்துக்களை வேண்டும் பொழுது, நிலையான சொத்துக்களை வேண்டும் பொழுது, அந்த சொத்துக்களை வேண்டும் பொழுது லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் உங்களுடைய டின் நம்பர் இல்லாத விடத்தில் நீங்கள் உங்களுடைய பேரில் அதை பதிவு செய்ய முடியாது. அதே நேரம் நீங்கள் ஒரு நிலத்தை வேண்டி அதற்கு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிளான் அப்ரூவல் செய்யணும் முனிசிபால் இருந்து, அதற்கு கூட அந்த டின் நம்பர் இருக்க வேண்டும். இல்லாத விடத்து உங்களுக்கு அதுவும் வராது. அல்லது ஒரு வாகனத்தை நீங்கள் புதுதாக நீங்கள் வாகனம் வேண்டுவதாக இருந்தால் ஆரம்பியில் உங்களுடைய டின் நம்பர் இல்லாட்டி உங்களுக்கு பதிவு செய்ய மாட்டார்கள். அதே போன்று நீங்கள் பழைய வாகனம் வைத்திருந்து அடுத்த வருஷம் நீங்கள் ரெவென்யூ லைசன்ஸ் மாத்திரம் மாறும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த டின்னுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் ஒரு வங்கி கணக்கு, எந்த ஒரு நிதி நிறுவனத்தில் நீங்கள் வங்கி கணக்கோ அல்லது நிலையான முதலீடோ அல்லது சேவிங் அக்கௌண்டோ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கேவைசி என்று சொல்லுவோம், அதாவது நோ யுவர் கஸ்டமர் என்று வங்கிகள் மூலமாக தமது வாடிக்கையாளர் சார்ந்த விவரங்களை பெற்றுக்கொள்கிறார். அதில் இந்த டின் என்று இருந்தது, இவ்வளவு காலம் இருந்தது, எல்லோரும் ஒரு அசட்டையாக இருந்தார், வங்கியும் அசட்டையாக இருந்தது, நாங்கள் வாடிக்கையாளரும் அதை கொடுக்காமல் ஒரு நழுவிக் கொண்டிருந்தோம். ஆனால் இனி வருங்காலத்தில் உங்களுடைய டின் நம்பர் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியாது. அதாவது எந்த ஒரு நிதி நிறுவனங்களிலும் நீங்கள் ஒரு கணக்கை ஆரம்பிப்பது அல்லது நிலையான வைப்பை வைப்பது அல்லது சேமிப்பு வைப்பதற்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதே மாத்திரம் நீங்கள் ஒரு பங்கு ஷியாமாக கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஷேர்ஸ் வேண்டுவதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் டின் வைத்திருக்க வேண்டும். ஆகவே அதுவும் மாத்திரமல்லாது நீங்கள் தனியாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது அதனுடைய ஷேர்ஸை நீங்கள் ஷேர் ஹோல்டராக வந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ணும் பொழுது கூட இப்பொழுது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனியில் இந்த டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டது. ஆகவே அரசாங்கம் தமது கொள்கை திட்டமிடல் மூலமாக, அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம், அதாவது ட்ரிகரிங் பாயிண்ட் என்று சொன்னால் எங்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் போகின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் கட்டாயமாக்கியுள்ளார்கள் இந்த டின்னை. ஆகவே இனி மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் கேட்டது போல இந்த டின் நம்பரை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் டின் நம்பரை வைத்திருந்தால் கட்டாயம் வரி கட்ட வேண்டுமா என்றால் இல்லை. நீங்கள் வருமான இலக்கு, உதாரணமாக சொன்னால் தனிநபர் என்று சொன்னால் 18 லட்சம் வரையும் வருமான வரி கட்ட தேவையில்லை. ஆகவே அதற்கு குறைந்தொருவர் வாகனம் வேண்டும் பொழுது அல்லது வாகனத்தை மாற்றும் பொழுது டின் வைத்திருக்க வேண்டும், ஆனால் வருமான வரி கட்ட தேவையில்லை. ஆகவே டின் என்பது என்று சொன்னால் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒருவருடைய இலத்திரனில் என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கதைக்க போகணும், இந்த டிஜிட்டலைசேஷன் என்று செய்துகின்றார்கள். அந்த டிஜிட்டலைசேஷனை ஒருமுகப்படுத்தும் முகமாகத்தான் இந்த டின் நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதை மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். நாங்கள் பல அரசாங்கங்களை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புதிய அரசாங்கம் இந்த வரி இலக்கத்தை கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் சார்? விசேட காரணம் என்ன? நல்ல ஒரு கேள்வி. என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த டின் எல்லாம் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. நாங்கள் அதை கண்ணும் காணாமலும், அதாவது நழுவிக்கொண்டு விரும்பியவர்கள் அதை இப்போ பின்பற்றலாம், விரும்பாதவர்கள் பின்பற்ற முடியும் என்றார். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்த்திருப்போம், நமது இலங்கை பாரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இப்பொழுது ஓரளவு மீண்டு வருகின்றது. தித்வா புயலில் கூட நாங்கள் பாதிப்படைந்து பாரிய அழிவுகளை கண்டுள்ளோம். அதை மீறி வரும் பொழுது அரசாங்கத்தினுடைய தொடர்ந்தேர்ச்சியான வழங்கல்களும் உதவிகளும் வந்திருந்தது. அது மாத்திரமல்லாது அரசாங்கம் IMF போன்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் நமக்கு உதவிகளை தந்தார்கள். ஆனால் உலகமே இப்பொழுது பாரிய பொருளாதார பிரச்சனை இருக்கும் பொழுது உதவி செய்யும் நாடுகளும் நிறுவனங்களும் சொல்லியுள்ளார்கள், நீங்கள் இலங்கையில் வரி வருமானத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். விரிவாக்கம் செய்யாவிடத்து தாங்கள் உதவியை செய்ய முடியாது, அவ்வாறு செய்தாலும் முன்பு போன்று உதவிகளை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அரசாங்கம் நீங்கள் கேட்டது போன்று இந்த அரசாங்கம் அதை துல்லியமாக இனங்கண்டு எமது வரி வருமானம் GDP என்று சொல்லுவோம், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு உதாரணம் இருக்கின்றது. இந்த பெர்சன்டேஜ் கட்டாயமாக வருமான வரியையோ மறைமுக வரியோ நேரடி வருமான வரியையோ கட்டாயம் அடைய வேண்டிய ஒரு நோம்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை நாம் இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது. ஏனென்றால் பல வரி சலுகைகளை கடந்த கால அரசாங்கங்கள் கொடுத்து எமது வரி வருமானத்தை மிகவும் குறைவடைந்தனால் நாங்கள் கடனை பெற வேண்டிய பாரிய கடன் சுமையை பெற்று, அதே மாத்திரமல்லாது கடனை திருப்ப முடியாமலும் அதே நேரத்தில் நாங்கள் வட்டியை கூட திருப்ப
முடியாத ஒரு பாரிய அந்நிய செலாவணி பிரச்சனையை முன்கொடுத்துள்ளோம். ஆகவே இதை இந்த அரசாங்கம் மிகவும் தெளிவாக மக்களுக்கு அறிய தந்து, அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய வரியை, அதாவது நேரடி வரியாக இருக்கலாம் அல்லது மறைமுக வரி என்று சொன்னால் வட்டையும் எஸ்எஸ்சிஎல் போன்ற மறைமுக வரியை கட்டாயம் கட்ட வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். அது மாத்திரமில்லாத சுங்க திணைக்களம் இப்பொழுது மிகவும் துல்லியமாக டிஜிட்டலைசேஷன் ஆக்கப்பட்டுள்ளது. சுங்க திணைக்களமும் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய இலக்குகளை இலகுவாக கடந்து சென்றது. நாங்கள் பார்த்திருப்போம், முந்த நாள் கூட சுங்க திணைக்களம் இந்த மே மாதத்தான் இலக்கை இந்த 15ஆம் தேதி இந்த 15 நாளிலே அந்த இலக்கை அடைந்துள்ளார். அது எவ்வாறு சாத்தியம் என்று சொன்னால் இந்த டிஜிட்டலைசேஷன் என்றால் இந்த டின்னை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இதை முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. இதன் மூலமாக அரசாங்கம் வெளிநாட்டு கடனை பெற வேண்டிய அவசியமில்லை. அதே நேரம் உள்நாட்டு மக்களிடமிருந்து வரி அறவிடுவதன் மூலமாக நாங்கள் பார்த்திருப்போம், முந்த நாள் ஜனாதிபதி சொல்லியிருந்தால் ரம்புக்கணையிலிருந்து மற்ற இந்த ஹைவேயை எக்ஸ்டென்ஷன் செய்வதற்காக பாராளுமன்றம் கூட அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. வெளிநாட்டு கடன் இல்லாமல் உள்நாட்டு வருவாய் மூலமாக அதை அந்த நிறுவ செய்ய முடியும், தாங்கள் செய்து காட்டப் போகின்றார்கள் என்ற நிதி, அதாவது பாராளுமன்றம் கூட அங்கீகாரம் அளிக்கிறது. இது உதாரணமாக இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்று சொன்னால் எங்களால் முடியும். நாங்கள் இது ஏன்னு சொன்னால் இந்த வரி வருமானம் ஏன்னு சொன்னால் இந்த வரியை கட்டுவது பிரச்சனை இல்லை. இந்த மக்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் நாங்கள் வரியை கட்டுகின்றோம், எமக்கு ஒன்றுமே வரவில்லை, அதைத்தான் மக்கள். ஆகவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதியும் பாராளுமன்ற குழுவும் சொல்லியுள்ளார்கள், நீங்கள் வரியை கட்டுங்கள், நாங்கள் உங்களுக்கு டேஞ்சிபிள் என்று சொன்னால் ஹைவே டெக்னாலஜி போன்ற தொட்டுணரக்கூடிய தன்மை இருக்குது, அதை இந்த வரி மூலமாக நிச்சயமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே நீங்கள் சொன்னது போன்று முன்பு போன்று இல்லாமல் இப்பொழுது அந்த டின்னுடைய முக்கியத்துவம் இதன் காரணமாகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகின்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அழகான ஒரு வசனம் வரும். ஆமாம், அடுக்காக பேசியிருப்பார் நடிகர் திலகம் அவர்கள். அதிலே ஒரு வசனம் வரும், எதற்கு கட்ட வேண்டும் வரி என்கின்ற ஒரு வசனம் இருக்கும். அதையே மிகவும் பணிவன்போடு கேட்கின்றேன். எங்கள் மக்கள் அவர்கள் உழைக்கின்றார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த வருவாயிலே வாழ்கின்றார்கள். ஆமாம், இப்படியாக இருக்கின்ற பொழுது எதற்காக வரி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது வடமுக நாடாக இருக்கலாம், வளர்ந்து வருகின்ற நாடாக இருக்கலாம், இரண்டிலும் இது ஒரு முக்கியமான விடயமாக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். ஏன் கட்ட வேண்டும் வரி? சிறந்த கேள்வி என்றாக நான் கருதுகின்றேன். ஏன்னு சொன்னால் சாதாரண மக்கள் கேட்கின்ற கேள்வி, நாங்கள் உழைக்கின்றோம், நாங்கள் செலவிடுகின்றோம், ஏன் உங்களுக்கு கட்ட வேண்டும்? உதாரணமாக நாங்கள் கொழும்பில் நாங்கள் கிராமப்புறத்தை நோக்கும் பொழுது நான் அந்த வரி ஆலோசகராக இருப்பதனால் மக்களுக்கு ஏன் நாங்கள் டேக்ஸை கட்ட வேண்டும், நீங்கள் ஏன் டேக்ஸை கட்ட சொல்லுகிறீர்கள், என்னத்துக்கென்று கேட்கிற அந்த மனோபான்மையில் இருக்கின்றார்கள். அது நாங்கள் வடிவாக எமது வரி ஆலோசகராகவும் குடிமகனாகவும் வருங்கால சந்ததியினரை நாங்கள் ஒழுங்காக நாங்கள் கைட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த வரியை நீங்கள் சொன்ன இந்த கேள்விக்கு பதிலை சொல்வதன் மூலமாக தெளிவுபடுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் நாம் அரசாங்கம் லாபத்தை நோக்கி இயங்குவது அல்ல, மக்களை, அதாவது வேல்யூ ஃபார் மணி என்று சொல்லுவோம், அதாவது சேவை நோக்கம். நாங்கள் தனியார் வியாபாரமாகவோ அல்லது தனி நபருடைய கொள்கை எவ்வாறு இருக்கும் என்றால் லாபமாகவும் தனி நபருடைய பேர் புகழ் அந்தஸ்து உயர்த்துவதற்காக நோக்கமாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தளவில் மக்களுடைய சேவை, அதாவது மக்கள் சேவை மகேஸ்வரன் சேவை என்றது போன்று மக்களுடைய உணவு உடை உறையில் போன்ற சேவைகளை தங்கு தடையின்றி நல்ல ஒரு குவாலிட்டியாக சிறந்த தரத்தில் வழங்க வேண்டும். உதாரணமாக ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்த்திருப்போம், அரசாங்க பாடசாலைகள், அரசாங்க வைத்தியசாலைகள், அரசாங்க போக்குவரத்து போன்றவற்றை வெளிநாடுகளில் பாவிப்பது போன்று இலங்கையில் இல்லை. அதற்குரிய காரணம் என்று சொன்னால் அந்த ஸ்டாண்டர்ட் தரம் இல்லை. உதாரணமாக நாங்கள் எடுத்து சொன்னால் ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் என்று சொன்னால் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போவது குறைவு, கொஞ்சம் பணம் உள்ளவர் உடனடியாக அவர்கள் எங்கே போகின்றார்கள்? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எடுத்தால் அங்கே பிரைவேட்டில் விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மிகவும் தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்று சொன்னால் அந்த வரி வருமானத்தின் மூலமாக அதாவது வரியை கொண்டு சிறந்த அரசாங்க சேவைகளை வழங்குகின்றார்கள். ஆகவே அந்த சிறந்த அரசாங்க சேவைகளை வழங்குவதன் மூலமாக மக்களும் அதை
புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் நான் இந்த உங்களோட கேள்வி ஏன் என்று சொன்ன முக்கியமான கேள்வி, இப்பொழுது பாரிய பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்றோம். இனி தனிநபர்கள் நாங்கள் ஒவ்வொரு செலவையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். உதாரணமாக நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். நாங்கள் தனிநபர் வாகனத்தில் செலுத்தி வேலை தளத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றோம். அதே போன்று தனிநபர் மூலமாகவோ அல்லது குழு மூலமாக ஒரு தேவைகளை செய்ய முடியாத நிலை உருவாகிறது. ஏனென்று சொன்னால் பாரிய உலக பொருளாதார பிரச்சனை, பாரிய எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஒருவரால் இதை சமாளிக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்தின் புது சேவைகள் மூலமாகத்தான் ஈட்டிக்கொள்ள முடியும். உதாரணமாக நாங்கள் ஒரு தூர இடத்திலிருந்து செல்வதாக இருந்தால் தனி வாகனமாக தனிநபராக போக முடியாது என்று சொன்னால் இந்த காஸ்ட் பெனிஃபிட் என்று சொல்லுவோம். அதன் விட நாங்கள் ஒரு பொது சேவைகளை பெறுவதன் வாயிலாக நாங்கள் இந்த தேவைகளை பெறும். ஆகவே மக்களுடைய இப்பொழுது தேவை பொது தேவையை நோக்கி செல்லுகின்றது. ஆகவே மக்கள் இப்பொழுது அந்த பொது தேவையை அனுபவிக்க போகின்றார்கள், கட்டாயமாக பெற வேண்டிய சந்தர்ப்பம். உதாரணமாக நாங்கள் சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கலாம், அல்லது இலங்கையினுடைய பிரைவேட் இல்லாமல் இலங்கையினுடைய அரசாங்க ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அரச பாடசாலைகளாக இருக்கலாம். இதை நோக்கிய ஒரு படையெடுப்பு நீங்கள் இருந்து பாருங்கள். வருங்காலத்தில் எல்லோரும் அரசாங்கத்தினுடைய சேவையை நாங்கள் நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏனென்று சொன்னால் தனி நபராகவோ செய்ய முடியாது. தனி நபராக செய்கின்ற நபர்கள் கூட தங்களுடைய தொழிலை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆகவே அரசாங்கத்தின் மூலமாகத்தான் இந்த தேவைகளை வழங்க முடியும் என்ற தன்மை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வரியைத்தான் அரசாங்கம் தமது சேவை விரிவாக்கத்தை செய்ய போகின்றது. நல்ல சேவையை அடைய முடியும் என்று கருதுகின்றேன். நிச்சயமாக இப்பொழுது இந்த வரி கட்ட வேண்டும், ஏன் நாங்கள் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விக்கு பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு கேள்வி, நாங்கள் ஏன் வரி கட்ட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு மிக பொருத்தமான பதிலாக தங்களுடைய பதில் அமைந்திருந்தது. நன்றி சார். இப்பொழுது நான் கேட்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் அவருடைய சில குழுக்களும் சொத்து குவிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சிறைவாசம் அனுபவித்தார்கள். ஆமாம். இப்பொழுது இந்த வரி என்கின்ற ஒரு விடயம் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதற்கு போல வரி தொடர்பான ஒரு ஆய்வு டிஜிட்டலைஸ் பண்ணப்படுவதன் காரணமாக, அதாவது ஒரு கண்காணிப்பில் இருப்பதன் காரணமாக இந்த அதிகமாக சொத்துக்களை குவித்துவிட்டு வரி கட்டாதவர்கள் பொறுத்த மட்டிலே ஒரு கவனம் எடுக்கப்படுமா? நிச்சயமாக. நல்ல ஒரு கேள்வி. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன், யார் யார் உங்களுடைய சொத்து கணக்குகளை ஒழுங்காக நீங்கள் சமர்ப்பிக்காத விடத்து இந்த வருஷம் நீங்கள் தவிர்க்கலாம், வார வருஷம் தவிர்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் ஒரு சொத்துக்களை வேண்டும் பொழுது அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கையளிக்கும் பொழுது இந்த பிரச்சனை நிச்சயமாக, அதாவது நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விட கூடுதலான சொத்து, ஏன் அதில் முக்கியத்துவம் வருதுன்றால் எவ்வாறு ஒருவர் சொத்து வேண்டு வருகின்றார், நிலபலன்களையோ வாகனத்தை வேண்டுகின்றார் அல்லது நகைகளை வேண்டுகின்றார் என்று சொன்னால் பெறக்கூடிய வருமானத்தின் மூலமாகத்தான் இந்த சொத்துக்களை வேண்ட முடியும். உதாரணமாக ஒருவர் 1 கோடி ரூபா வருமானத்தை பெறுபவர் 5 கோடி ரூபா சொத்துக்களை வேண்டுவதாக இருந்தால் கணக்கு காட்ட வேண்டும். 1 கோடி ரூபா வைத்துக்கொண்டு 50 லட்சத்துக்கு சொத்து வேண்டினால் பிரச்சனை இல்லை. 1 கோடி ரூபா வருமானத்தை வைத்துக்கொண்டு 1 கோடிக்கு மேலதிகமாக சொத்துக்களை வேண்டும் பொழுது நிச்சயமாக அந்த கணக்கு, அந்த பணம் எவ்வாறு வந்தது, அது கருப்பு பணமா அல்லது சட்டத்தில் காட்டப்பட்டுள்ளதா, அதற்குரிய வருமான வரி கட்டப்பட்டுள்ளதா அல்லது மறைமுக வரி கட்டப்பட்டுள்ளதா போன்ற சட்ட சிக்கல்கள் வருகின்றது. அது மாத்திரமல்லாது இப்பொழுது இந்த வருமான வரி கட்டாமல் இருந்தால் நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங் என்று சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக ஒரு டிராஃபிக் நாங்கள் ரூல்ஸை நாங்கள் ரெட் லைட்டில் நிற்காவிட்டால் ஒரு தண்டப்பணம் மாத்திரம் மறவிடப்படுகின்றது. ஆனால் இனி வருமான வரி, அதாவது வரி கட்டாமல் இருந்தால் உங்களுக்கு தண்டப்பணமும் வரப்போது, 6 மாதம் குறைந்தது 6 மாதம் சிறை செல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. இந்த வெட், குறிப்பாக மறைமுக வரி வெட், எஸ்எஸ்சிஎல் போன்ற வரிகளை கட்டாமல் இருந்தால் நீங்கள் பெனல்ட்டியும் கட்ட வேண்டும், இன்ட்ரெஸ்டும் கட்ட வேண்டும், அதற்குரிய டேக்ஸும் கட்ட வேண்டும். அது மாத்திரமல்லால் நீங்கள் சிறையும் செல்ல வேண்டும். ஆகவே இந்த சட்டம் மிகவும் டைட். அதாவது அமெரிக்காவில் சொல்லுவார்கள் கொலை செய்துகிட்டு கூட தப்பலாமாம், ஆனால் வரி கட்டாமல் செய்ய முடியாது என்று. அர்ஜென்டினா மரடோனாவை எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட பிரபல கால்பந்தாட்டு வீரர், அவர் கூட வரி கட்டாமல் சிறை சென்றுள்ளார். ஆகவே அந்த வகையில் இலங்கையும் இப்பொழுது வரப்போகின்றது. நீங்கள்
நிச்சயமாக நீ கேட்டது போன்று உங்களோட சொத்து கணக்குகளை முறையாக ஒரு சிறந்த ஒரு வரி ஆலோசகர் மூலமாக கணக்காய்வு செய்து சமர்ப்பிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த முக்கியமான கலந்துரையாடல் 10:30 வரைக்கும் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த வேட் தொடர்பாக, டேக்ஸ் தொடர்பாக, உலக பொருளாதார நிலை தொடர்பாக, எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை தொடர்பாக, தனிநபர் பொருளாதார நிலை தொடர்பாக நாங்கள் பேசுவது காத்திருக்கின்றோம். தயவு செய்து 10:30 வரை இணைந்தீர்கள். நாங்கள் அலைவரிசை 1, அதாவது ரூபவாணி அலைவரிசையிலே மணித்தியாளர் செய்திக்காக கலையகத்தை கையளிக்க வேண்டிய தேவை காரணமாக 10 நிமிட இடைவெளி எடுத்துக் கொள்கின்றோம். மீண்டும் 10 மணிக்கு சந்திப்போம் இந்த சிறப்பான கலந்துரையாடலோடு. வெள்ளிக்கிழமை வணக்கம் நித்ரா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நித்ராவின் இந்த சிறப்பான கலந்துரையாடல் விஷயமாக இந்த வரி இலக்கம் தொடர்பாக, அதேபோல் வரி தொடர்பாக முக்கியமான கருத்துக்களையும், அதேபோல் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான பொருளாதார நிலை தொடர்பாகவும் பேசுகின்ற ஒரு முக்கியமான நேர்காணல் பகுதியாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் 9:30 தொடக்கம் முதலாவது பகுதியிலே இந்த வரி இலக்கம் தொடர்பாகவும், அதேபோல் நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பொதுவாக பேசியிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இந்த வரி தொடர்பாக நாங்கள் மிக முக்கியமான சில பகுதிகளுக்கு நாங்கள் நுழைய காத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மற்றொரு விடயம் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் இந்த சர்வதேச அரங்கில் இடம்பெறுகின்ற பொருளாதார நெருக்கடி தொடர்பாக, அதேபோல் நம்முடைய நாட்டிலே ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றம் தொடர்பாக, இது தனிநபரை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது எப்படி நாங்கள் இந்த பாதிப்பிலிருந்து எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நம்மோடு இந்த வழியில் இணைந்திருக்கின்ற நம்முடைய அதிதி பட்டய கணக்காளர், வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரான திருவாளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் என எதிர்பார்க்கின்றோம். சார், பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த வரி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழிலே வரி என்ற இந்த சொல்லை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நாங்கள் டாக்ஸ் என்றும் சொல்லுகின்றோம், சில இடங்களில் வேட் என்றும் சொல்லுகிறோம். இந்த இரண்டையும் கொஞ்சம் வரைவிலக்கணம் படுத்த முடியுமா? டேக்ஸ் என்றால் என்ன, வேட் என்றால் என்ன? ஆமாம், நல்ல கேள்வி சார். சாதாரண மக்களுக்கு இதை விளங்கப்படுத்த வேண்டும். வரி என்று சொன்னால் ஒரு ப்ரோட் டெஃபினிஷன். வரியை அரசாங்கம் 2 விதமாக அறவிடுகின்றது. நேரடி வரி, மறைமுக வரி என்று. அப்போ நேரடி வருமானம் டிரெக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டிரெக்ட் டேக்ஸ் என்று சொல்லுவோம். நேரடி வரி என்று சொன்னால் ஒருவருடைய வருமானத்தின் அளவுக்கேற்ப அவர் வரி செலுத்த வேண்டும். அது ப்ரோக்ரஸிவ் ரேட் என்று சொல்லுவோம். அதாவது குறைந்த வருமானம் பெறுவர்கள் 18 லட்சம் வரை ஒரு வருஷத்துக்கு உட்பட்டவர்கள் வரி கட்ட தேவையில்லை. அதாவது ஒரு மாதம் 1,50,000 வரையும் வருமானத்தை பெறுகின்றவர்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் படிப்படியாக அதிகூடிய வருமானத்தை பெறுபவர்கள் 6, 18, 24, 30, 36 என்று அதி உச்ச, அதாவது ஒருவர் 1 கோடி ரூபா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தொகைக்கு மேலதிகமாக வருமானத்தை பெறுவராக இருந்தால் அவர் 36% கட்ட வேண்டும். அதே நேரம் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் கட்டவே தேவையில்லை, அல்லது 6% கட்ட வேண்டும். அதாவது நேரடி வரி என்று சொன்னால் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில் ப்ரோக்ரஸிவ் ரேட்டாக இருக்கும். அது நேரடி வரி என்று சொல்லுவோம். மறைமுக வரி என்று சொன்னால், நீங்கள் கேட்டதுக்கு வரி என்றால் என்னென்று சொன்னால் நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரி என்றால் இன்கம், வருமானத்துக்கு. மறைமுக வரி என்று சொன்னால் இலங்கையில் தற்பொழுது மிகவும் பிரபல்யமான மறைமுக வரியாக 2 இருக்கின்றது. ஒன்று வேல்யூ ஆடட் டேக்ஸ், பெறுமதி சேர் வரி, வெட் என்று சொல்லுவோம். அதே மாதிரி SSCL என்று சொல்லுவோம், சமூக பாதுகாப்பு அறவீட்டு தொகை. இந்த 2ம் மிகவும் தெரிந்த எல்லோருக்கும், அதாவது வியாபாரம் செய்வர்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது வீட்டில் உள்ள அம்மாமார்களுக்கு கூட வெட்டென்று சொன்னால் தெரியும் அளவுக்கு இப்பொழுது மிகவும் பிரபல்யம் அடைந்துள்ளது. அது உண்மையாகவே அரசாங்கத்தினுடைய நாங்கள் எல்லோரும் வரவேற்கத்தக்கது. அதாவது டேக்ஸை நேரடி வருமான வரி, மறைமுக வரி என்றே தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கேட்டதற்கிணங்க வெட்டென்று சொன்னால் மறைமுக வரியின் ஒரு அங்கம்தான் வெட். மறைமுக வரி என்றால் வெட் மாத்திரமல்ல, SSCL இருக்குது. அது மாத்திரமல்லாத கஸ்டம்ஸ் டியூட்டி, பேல் போன்ற ஸ்டாம்ப் டியூட்டி, வித்ஹோல்டிங் டேக்ஸ் போன்ற மறைமுக வரிகள் இருக்கின்றது. ஆகவே வெட் என்பது மறைமுக வரியில் உள்ள ஒரு அங்கம். அதான் வெட். சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் புதிய பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றது. அது நாங்கள் குறிப்பாக பார்க்கலாம். யாரை குறை கூறுவதற்காக இதை நான் கூறவில்லை. இருந்தாலும் சில உண்மை விடயங்கள் கசப்பாக இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்து தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். கடன் வாங்கி நாங்கள் சில விடயங்களை செய்த காலம் தாண்டி இப்பொழுது வருமானத்தில், அதாவது கிடைத்த வருமானத்தை கொண்டு முன்னேற்றம் காணுகின்ற சில விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பொதுவாக சொல்வார்கள், இந்த வீடுகளிலே ஒரு திருமணம் வந்தால் அல்லது வேணிய தேவைகள் வருகின்ற பொழுது கடன் வாங்கி நாங்கள் அந்த கொண்டாட்டத்தை செய்வோம். ஆனால் அதையும் தாண்டி
இந்த கொண்டாட்டத்துக்காகவே சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் வருமானம் சேர்த்து வைத்திருந்து அந்த வருமானத்திலே அந்த கொண்டாட்டத்தை செய்தால் பொருத்தமானதாக இருக்கும் என வீட்டிற்கின்ற பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆமாம். இலங்கையிலே இப்பொழுது அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்ற வண்ணமாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த திட்டத்துக்கான வருமானம் எங்கிறது கிடைக்கிறது? ஆமாம், அதாவது சொல்வார் விரலுக்கேற்ற வீர்க்கம் என்று சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய உதாரணமாக இலங்கை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இப்போ சிங்கப்பூரில் அல்லது ஆஸ்திரேலியா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற அபிவிருத்தி நடந்த நாடுகள் இருப்பது போன்று நாங்களும் இங்கே செய்யத்தான் ஆசை. ஆனால் கடந்த காலத்தில் அதை செய்துதான் இப்பொழுது அதனுடைய பிரதிபலன்கள், அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது எமது நாட்டை திடீரென்று ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் முகமாகத்தான் நாங்கள் மேம்பாலங்கள், சில விமான நிலையங்கள் திட்டமிடாமல் சிறந்த திட்டம், அதாவது செய்தது நல்லது தான், ஆனால் அதை விடுத்து அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்று சொல்லுவோம். எந்த ஒரு மூலதனத்துக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பார்க்க வேண்டும். இது செய்ய வேண்டுமா, அது செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தை அரசாங்க செலவு செய்யும் பொழுது அதி உச்ச பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முதலீட்டு திட்டங்களில் ஈட்டுவதன் வாயிலாகத்தான் சேவையினுடைய பிரதிபலன்களை மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே நிச்சயமாக இப்பொழுது இந்த அரசாங்கம் மிகவும் துல்லியமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு பாரிய திட்டமிடல் செயற்பாடுகளை, உதாரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம். உதாரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் முக்கியம் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய நிறுவனங்கள், அதாவது நிதி, அதாவது ஒரு வியாபாரத்துக்கு மிகவும் முக்கிய தேவையானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் போக்குவரத்து, தொடர்பாடல், கம்யூனிகேஷன் போன்றவை குறிப்பாக சிறந்த முறையில் இருக்க வேண்டும். அந்த தேவைகளை அரசாங்கம் ஒரு கொள்கையாக இருக்கின்றது. கடனை பெறாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈட்டுகின்ற வருமானத்தின் மூலமாக பெற வேண்டும். அந்த வருமானத்தை எவ்வாறு நாங்கள் உச்சமடைய முடியும் என்று சொன்னால் அரசாங்க அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும். நாங்கள் இப்போது கண்கூடாக பார்த்திருப்போம், எந்த ஒரு அரசாங்க நிகழ்வுகளும் ஆடம்பர நிகழ்வுகளாகவே இருப்பதில்லை. உதாரணம் வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் நமது ஜனாதிபதியோ பிரதம மந்திரி போன்ற முக்கியமானவர்கள் செல்லுகின்ற வாகன தொடரணியை பார்க்கலாம், அதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். வெரி சிம்பிள். இப்போ நாங்கள் எவ்வாறு எமது வீட்டில் செய்வது போன்று ஜனாதிபதியும் செய்கின்றார். ஜனாதிபதி பார்த்தால் உண்மையாகவே ஒரு டெனிம் ட்ரௌசரும் டிஷர்ட்டும் அடிச்சுக்கொண்டு எங்களை போன்று போகின்றார். உண்மையாகவே பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாத விடத்தொரு நாங்கள் மற்ற அமெரிக்கன் ஜனாதிபதி ட்ரம்ப் செய்கின்றார் போன்று நாங்களும் வெளிக்கிட்டால் நமக்கு இங்கே சொன்னது போன்று நாங்கள் அதாவது எமது விரலுக்கு ஏற்ற, அதாவது வருமானத்துக்கு கூடிய செலவுகளை செய்ய போகணும். ஆகவே இதை அரசாங்கம் அதாவது போலியான ஒரு விளம்பரம் தேடாமல், எமது நாட்டில் உண்மையான இலங்கை நாடு ஒரு உண்மையாக சிறந்த வளம் நிறைந்த நாடு. எமது நாட்டில் என்னதான் இல்லை, சிறந்த நீர் இருக்குது, சிறந்த இயற்கை சூழ்நிலை இருக்குது, சிறந்த மக்கள். ஏன்னு சொன்னால் எமது மக்கள் தான் எமது மூலதனம். அது மாத்திரமில்லாது இந்த எமது கல்வி தகமை மிகவும் உச்ச நிலையில் இருக்கின்றது. ஆகவே எமது நாட்டில் சாஃப்ட் ஸ்கில்லும் இருக்கின்றது, ஹார்ட் திங்ஸும் இருக்குது. ஆகவே இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாம் நிச்சயமாக அதன் மூலமாக வளர்ச்சி அடைவோமானால், இந்தியா ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இதைத்தான் தமது வளர்ச்சி பாதையாக எடுத்தது. அதைத்தான் நாம் இப்பொழுதுகின்றோம். நாங்கள் இந்த பாதையை தொடர்ச்சியாக, அது உதாரணம் முக்கியம் என்று சொன்னால் அரசாங்கத்திடம் மாத்திரம் நாங்கள் இதை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் மக்கள் அனைவரும், வரி செலுத்துவராக இருக்கலாம், வரி செலுத்தாதவர்களாக இருக்கலாம், சாதாரண மக்கள் கிராமத்திலிருந்து நகரத்தில் உள்ள அனைவரும் தங்களால் முடிந்ததை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்றதுக்கு இணங்க செய்யாமல் இருந்தாலே ஒரு சிறு துளி பெருவளம் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ₹1 சேமித்தால், இலங்கையில் உள்ள அனைவரும் ₹1 சேமித்தால் முழு நாடுமே சேமிப்பை நோக்கி வரும். அந்த சேமிப்பு தான் மூலதனமாக வரும். அந்த மூலதனத்தின் மூலமாகத்தான் கடந்த காலத்தில் நாங்கள் வருங்காலத்தில் வருமானத்தை பெற்றக்கூடிய தன்மையை பெற முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம் நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்பட்டது. ஆமாம், ஆட்சி மாற்றப்பட்டது, தலைமைத்துவம் மாற்றப்பட்டது. பின்னாட்களிலே புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நிய செலாவணி இல்லை, டொலர் கையிருப்பில்லை என்கின்ற செய்தியை அதிகமாக கேள்விப்பட்டோம். ஆமாம், இப்பொழுது புதிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடந்த நிலையிலே இலங்கையினுடைய பொருளாதார நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது, டொலர் எந்த அளவுக்கு இருக்கிறது, உண்மையில் இந்த அரசாங்கம் போகின்ற இந்த பாதை, இந்த முயற்சி, பொருளாதாரம் நோக்கிய இந்த பயணம் எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இந்த ஜனாதிபதி பாரமிருக்கும் பொழுது கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிகவும் தெளிவாக கூறினால், தான் ஒரு கண்ணாடி பேழையை ஜனாதிபதி கொடுப்பதாக,
என்ன சொன்னால் வெரி சென்சிட்டிவ். அதாவது பிறந்த குழந்தையை எவ்வாறு ஒரு ஒரு டாக்டர் ஒரு பெற்றோரிடம் கொடுப்பது போன்று தான் இந்த நாட்டை கொடுத்தார். உண்மையாகவே நாம் போற்ற வேண்டியது இந்த ஜனாதிபதி அதை மிகவும் துல்லியமாக அந்த பொறுப்பை உணர்ந்து செயற்படுகின்றார். ஏன் சொன்னால் இந்த நாட்டில் என்னென்ன அந்த ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருக்கின்றார். அவர் தான் பாதுகாடு, அதாவது பட்ஜெட்டை சமர்ப்பிக்கின்றார். இந்த 2 வருஷம் சமர்ப்பித்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது அரசாங்கம் தமது கொள்கைகளில் மிகவும் திடமாக இருக்கின்றது. தான் என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்ற தன்மையே இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது கொள்கை பிரகடனங்களும் மேடையில் ஒரு கொள்கையாகவும் மக்கள் எழுச்சி நடக்கின்ற நேரத்தில் ஒரு கொள்கையாகவும் இல்லாமல் கொள்கைகளை மிகவும் துல்லியமாக முன்கூட்டியே அறவிடுகின்றார்கள். அதான் அதை போற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வெட்டை நாங்கள் கட்டாயமாக கதைக்க வேண்டும் இந்த காணொலி என்று சொன்னால் அரசாங்கம் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியும் இறைவரை திணைக்களமும் இந்த வெட்டில் பாரிய மாற்றங்களை கொண்டு வருகின்றது. அந்த முந்தி போன்று இல்லாமல் உடனடியாக வரும் வகையில் இல்லாமல் இந்த வெட் மாற்றங்கள் 1 ஜூலையிலிருந்து தான் வரப்போகின்றது. ஆகவே மிகவும் ஒரு திட்டமிட்ட முறையில் கொள்கைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அந்த கொள்கைகளை ஏதாவது பிழையாக இருந்தால் கூட அதை சரிநிகர்படுத்துகின்றார்கள். அது மிகவும் போற்றத்தக்கது. அதாவது அரசாங்கம் ஜனாதிபதி தான் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு பிழை, உதாரணமாக நாங்கள் பார்த்துருப்போம், அந்த QR கோடில் ஒரு முதல் சிக்கல் வந்தது. அந்த சிக்கலை கூட நிவர்த்தி செய்தார்கள். பிறகு சொன்னார்கள் ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஏன் ஆட் நம்பர் ஈவன் என்ற முறையை கொண்டது கூட எல்லா இடத்துல நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எல்லோரும் போய் இந்த கியூவில் நின்று இருக்கிற பெட்ரோலையும் வேணாக்கி விடுவோம். ஆகவே மிகவும் அதாவது அந்த கொள்கை, அதாவது சொல்வது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசி, அதை ரெக்டிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். அதாவது கொள்கைகளை பிரகடனப்படுத்தி விட்டு அந்த கொள்கைகள் மூலமாக ஏதாவது சிக்கல்கள் வந்தால், நடைமுறை சிக்கல்கள் வந்தால் அதை சரிநிகர்படுத்த வேண்டும். அந்த முறையில் இந்த முறையில் செய்வதனால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் போகின்ற போக்கு மிகவும் மிகவும் பயனுள்ளதாக, நான் ஒரு இண்டிபெண்டடாக, அதாவது சுயாதீனமாக பார்க்கும் பொழுது நாம் இதை கொஞ்சம் இந்த பாவக்காய் சாப்பிடுவது போன்று வாய்க்கு கஷ்டமாக இருந்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும். அதே போல் இந்த கொள்கைகளை மக்கள் கொஞ்சம் உணர்ந்து இதன்படி செயற்படுவோமானால் சிறந்ததொரு இலங்கை எதிர்காலம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அது மாத்திரமல்லாது எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. நாங்கள் கூட சொல்லலாம், இந்த கொள்கைகளை நாங்கள் பின்பற்றாவிடத்து மாற்றுக் கொள்கைகள் என்னென்ற கேள்வி இருக்கின்றது. மாற்றுக் கொள்கை இருந்தால் சொல்லுங்கள், அதை கூட பின்பற்ற முடியும் என்று சொல்கிறார். ஆகவே மாற்றுக் கொள்கை இல்லை, நாங்கள் இப்பொழுது செல்லுகின்ற பாதை நான் அதாவது சப்போர்ட்டிவாக சொல்லவில்லை, ஒரு சரியாகத்தான் செல்லுகின்றது. நாங்கள் வெட்டை பற்றி கதைப்போம். அந்த அமல்படுத்தல் முறை கூட இந்த அரசாங்கத்துடைய கொள்கையினுடைய நிதானத்தன்மையை வெளிக்காட்டுகின்றது என்றே நான் கருதுகின்றேன். நீங்கள் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் என்ற ரீதியிலே, அதிலும் இந்த பட்டய கணக்காளர் என்ற ரீதியிலே இந்த அரசாங்கம் வரி தொடர்பாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய செயற்திட்டம் சாத்தியப்பாடு இருக்கிறதா? அது எத்தகைய ஒரு எழுச்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக அந்த தன்மை இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நல்ல கேள்வி. என்று சொன்னால் இந்த வரியில் ஒரு மாற்றங்கள் என்று சொல்லுகிறேன். என்று சொன்னால் வரியில் வெட் பெர்சன்டேஜ் என்று சொன்னால் 18% தான் இருக்கிறது. அந்த வரி பெர்சன்டேஜில் மாற்றம் இல்லை, மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வரியினுடைய த்ரெஷ்ஹோல்டு, வெட்டினுடைய த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. இவ்வளவு காலமும் 60 மில்லியன் வரையும் ஒரு வருஷத்துக்கு புரள்வு இருந்தால், டேர்ன் ஓவர் இருந்தால், அல்லது வருமானம் இருந்தால், சேவை இருந்தால் அவர்கள் வெட் கட்ட வேண்டிய வெட் நெட்டுக்குள் வருவார்கள். வெட் நம்பரை எடுத்து வெட்டை சமர்ப்பிக்க வேண்டும், வெட் கோப்புகளை. ஆனால் அந்த 60 மில்லியன் என்ற த்ரெஷ்ஹோல்டை 1 ஜூலையிலிருந்து 36 மில்லியனாக குறைக்கின்றார்கள். 36 மில்லியன் என்று சொன்னால் ஒரு குவார்ட்டர் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு 9 மில்லியனாகவும், ஒரு மாதத்துக்கு நாங்கள் கணக்கு பார்த்தால் 3 மில்லியனாகவும், ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலதிகமாக யார் யார் வியாபாரம் செய்கின்றார்களோ அல்லது சேவைகளை வழங்குகின்றார்களோ அவர்கள் அந்த வெட் வரிக்குள் வரப்போகின்றார்கள். நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வெட் என்பது சிறிய பெர்சன்டேஜில் 18% வரி, அதைத்தான் மக்கள் மூலமாக நீங்கள் கேட்கின்றீர்கள் நான் கருதுகின்றேன். உண்மையாகவே ஒரு கடினமான முடிவு தான் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 60 மில்லியனை கொண்டு போய் 36 மில்லியனாக குறைத்தால் ஒரு மாதத்துக்கு 3 மில்லியனாகவும், ஒரு நாளைக்கு 10 லட்சம், உதாரணமாக 10 லட்சம் என்று சொன்னால் வெத்திரை வியாபாரம் செய்பவர்கள் கூட இப்பொழுது வெட்டுக்குள் வரப்போகின்றார்கள். முடியுமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது மக்கள் மத்தியில். பாரிய ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் உணர வேண்டும், வெட் என்பது ஒருவர் ஒரு வியாபாரம் செய்பவர்கள் தனது வெட்டை
அல்டிமேட் கஸ்டமர், அதாவது எண்ட் கஸ்டமரிடம் போய் சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த வெட்டிலுள்ள ஒரு பார்சல் பாஸ். நாங்கள் ஒரு பார்சல் பாஸ் கேமில் பார்த்துருப்போம். அந்த பார்சலில் வந்தால் மற்றவர்களுக்கும் நகர்த்தி விட வேண்டும். அதுதான் இந்த வெட்டும். இந்த வெட்டை நீங்கள் கட்ட வேண்டிய வெட்டை அடுத்தவருக்கு நீங்கள் நகர்த்தி விட்டு வேல்யூ அடிஷன் என்றால் பெறுமதி சேர் வரி, வேல்யூ அடட் டேக்ஸ். நீங்கள் என்ன பெருமானம் சேர்க்கின்றீர்களோ அதுக்குத்தான் 18% கட்டப் போகின்றீர்கள். இனி இவ்வாறு எல்லோரும் இந்த த்ரெஷோல்ட் மூலமாக உள்வாங்கப்படுவதன் மூலமாக இனி இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் என்று சொல்லுவோம். டேக்ஸ் இன்வாய்ஸ் மிகவும் முக்கியமாக வருகின்றது. அதை கூட நான் இங்கே சொல்ல போகின்றேன். வெட் விரிவாக்கம் அடைகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் த்ரெஷ்ஹோல்டை 60 மில்லியனிலிருந்து 36 மில்லியனாக. ஆகவே மக்கள் விருப்பம் இருந்தோ இல்லையோ இப்பொழுது எல்லோருமே வெட்டுக்குள் வரப்போகின்றோம். வெட் என்று சொன்னால் அதே த்ரெஷ்ஹோல்ட் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று SSCL சமூக பாதுகாப்பு அறவீட்டுத் தொகை, அது 2.5. ஆகவே 18% + 2.5 20.5. ஆகவே இந்த வரியை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருத்தல் மூலமாகத்தான் இந்த சரியான வரவுகளை நாங்கள் வெட்டை கட்ட முடியும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் என்ற முக்கியத்துவத்தை 1 ஜூலையிலிருந்து, அதுவும் 1 ஜூலையில் இருந்து தான் அறிமுகப்படுத்த போன்றது. ஒரு இலங்கை முழுவதுமாக ஒரே வகையான டேக்ஸ் இன்வாய்ஸ் வருகின்றது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் அவரவர்களுடைய தேவைக்கேற்ற முறையில் நாங்கள் இந்த டேக்ஸ் இன்வாய்ஸை செய்வதன் அதன் மூலமாக பாரிய ஒரு மோசடி இடம்பெற்று வருகின்றது. உதாரணமாக நாங்கள் வெட் இன்புட் டேக்ஸ் என்று சொல்லுவோம். அதை கிளைம் பண்ண போவதன் மூலமாக நாங்கள் ஒரு இல்லாத டேக்ஸ் இன்வாய்ஸையும் கொண்டு கட்ட வேண்டிய வரியை கழித்து விட்டு கட்டிக்கொண்டு காணக்கூடியதாக இருந்த அரசாங்கம் நினைத்ததன் காரணமாக இந்த டேக்ஸ் இன்வாய்ஸினுடைய ஃபார்மேட்டை இப்படித்தான் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வரைவிலத்துக்கு அந்த கெசட் கூட வந்துவிட்டது. இதுதான் அதனுடைய ஃபார்மட், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற முறையில் இப்பொழுது டேக்ஸ் இன்வாய்ஸும் வந்துள்ளது. ஆகவே வெட் வரி விரிவாக்கம் அடைக்கப்பட்டுள்ளது, SSCL விரிவாக்கப்பட்டுள்ளது, அந்த வெட் டேக்ஸ் இன்வாய்ஸ் கூட இப்பொழுது ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளது, ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இதை கையில் வைத்திருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு எல்லோருமே எவ்வாறு வருமான வரி கட்டுகின்றோமோ, எல்லோருமே எவ்வாறு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுகின்றோம், நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் நாங்கள் கட்டுகின்றோம், யாருமே குறை சொல்வதில்லை. அதே போன்று இந்த வெட்டும் SSCலும் வரப்போகின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கட்ட வேண்டிய வெட்டை நாங்கள் கழித்துத்தான் கட்ட போகின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு வியாபாரம் செய்பவர்கள், உதாரணமாக நாங்கள் செய்யலாம், ஒரு சில்லறை வியாபாரம் செய்பவர்கள் மொத்த வியாபாரியிடமிருந்து வேண்டும் பொழுது டேக்ஸ் இன்வாய்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சில்லறை வியாபாரி வெட் கட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மொத்த வியாபாரிக்கு கட்டிய வெட்டை கழித்து விட்டு கட்ட வேண்டும். அந்த கழித்து விட்டு கட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த டேக்ஸ் இன்வாய்ஸை முறையாக பின்பற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு டஃப் டிசிஷன் எடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் எல்லோரையும் இந்த டேக்ஸ் வெட் நெட்டுக்குள் கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு கொண்டு வந்தால்தான் உண்மையாக யார் கட்ட வேணும் யார் கட்ட வேணாம் என்று இனங்காண முடியும். அதன் மூலமாக எல்லோரும் அந்த டேக்ஸ் நெட்டுக்குள் வந்த பிறகு நிச்சயமாக அரசாங்கம் இந்த 18% நிச்சயமாக குறைப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அது கூட யாருடைய கையில் இருக்குன்னு சொன்னால் வரி செலுத்துவோருடைய கையில் தான். இதை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து நாங்கள் அதாவது ஒரு குடிகாரம் தான் குடியை பழக்குவது போன்று வரி கட்டாதவர்கள் தான் வரி கட்ட வேண்டியவர்களையும் தடுக்கின்றார்கள் என்று நான் வரி ஆலோசகராக இருந்து சொல்கின்றேன். வரி கட்ட மக்கள் ரெடியாக இருக்கின்றால் அந்த வரி செலுத்தாதவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் கட்டுகின்றீர்கள், அநியாயம் தானே. அந்த கொள்கை அந்த மனோபான்மை மாற வேண்டும். இனி எல்லோருமே நாங்கள் எவ்வாறு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுகின்றோமோ அதே போன்று இந்த நேரடி வருமான வரியையும் மறைமுக வரியையும் கட்டுவதன் மூலமாக எல்லோரும் வரி கட்டமைப்புக்குள் வந்துவிட்டால் அரசாங்கமும் அந்த டேக்ஸ் கட்டுபவர்களுடைய நெட் கூடுதலாக இருந்தால் அந்த பெர்சன்டேஜை குறைப்பார்கள். அந்த வகையில் தான் அது உதாரணமாக சொன்னால் ஊர் ஒன்று சேர்ந்து ஒரு தேரை இழுப்பது போன்று நாம் அனைவரும் வரியை கட்டுவதன் மூலமாகத்தான் அரசாங்கத்தினுடைய சுமையை குறைக்க முடியும். அதே நேரம் எல்லோரும் வருவதன் மூலமாகத்தான் ஏற்கனவே வரி கட்டுபவர்களுடைய சுமையும் குறைக்க முடியும். இப்போ இலங்கையில் பெரிய பிரச்சனை என்று சொன்னால் வரி கட்டுபவர்கள் தான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்கு உள்ளாகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றால் நாங்கள் எவ்வளவுதான் டேக்ஸ் கட்டினாலும் தமக்கு என்னதான் செய்தாலும் நிறைவேறி திணைக்களம் வகையில் பிரச்சனை கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனை இல்லாமல் போக வேண்டிய ஒரே முறை என்னென்று சொன்னால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வரியை கட்ட முடியும் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வரி வருமானம் கூடும். அதன் மூலமாக
ஓவரால் டேக்ஸ் பாலிசியை குறைக்க முடியும் என்று நான் இதன் நேர்காணல் மூலம் சொல்கின்றேன். நிச்சயமாக இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருப்பதன் காரணமாக ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துவிட்டு செல்லலாம் என எதிர்பார்க்கின்றோம். ஆமாம், இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், சர்வதேச அளவிலே பேசுகின்ற ஒரு விடயம்தான் எரிபொருள் சிக்கனம். ஆமாம், பாரத தேசத்தினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களை மிக மிக குறைத்திருக்கின்றார். ஆமாம், இந்த எரிபொருள் சேமிப்புக்காக. அங்கே இருக்கின்ற ஒரு நீதிபதி ஆமாம் சைக்கிளிலே தான் மிதித்தபடி செல்கின்றார் நீதிமன்றத்துக்கு. காரணம் இந்த எரிபொருள் சேமிப்புக்காக. இலங்கையில் மற்றொரு கருத்து இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் இப்பொழுது இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை கூடிக்கொண்டு தானே இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் பொதுவாக இருக்கத்தான் செய்கின்றது. மக்களும் இப்பொழுது சஞ்சலப்படுகின்றார்கள். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியாவிலே ஜனாதிபதி மாவட்ட செயலகத்தில் ஆற்றியிருந்த உரையின் பொழுது சொல்லியிருந்தார், இன்னும் இந்த எரிபொருளுடைய விலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆகவே இன்னும் இந்த எரிபொருளுடைய விலை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த சர்வதேச அரங்கிலே இடம்பெறுகின்ற இந்த பொருளாதார நெருக்கடி நம்மையும் நேரடியாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? பயந்து கொள்ளுங்கள் சார். நிச்சயமாக இந்த நேர்காணல் மூலமாக நாட்டு மக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எதிர்பார்க்கின்ற தாக்கத்தும் விட பாரியொரு தாக்கத்தை எல்லோரும் உணரப்போகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்தியா அதை முதல் சொல்லியுள்ளது. அதே போன்று சிங்கப்பூர் பிரதம மந்திரி கூட இதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். எவ்வாறு ஒரு கோவிட் சூழ்நிலையில் நாம் பின்பு மீண்டலும் வரும்பொழுது எவ்வாறு நாங்கள் ஒரு ஒழுக்கமாகவும் ஒரு வேலை முறைமையை மாற்றியிருந்தோமோ அதே போன்ற முறைமையை இப்பொழுது செல்ஃப் டிசிப்ளினாக நாங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். அதை நாங்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியா போன்ற பெரிய நாடும், சிங்கப்பூர் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடும், அமெரிக்கா மற்றும் போன்ற பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட சொல்லும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இதை பின்பற்ற வேண்டும். அதை போன்று இந்தியாவில் நாங்கள் கொள்கை எடுத்தால் இந்திய பிரதம மந்திரி சொல்லியிருக்கார் தங்கத்தை வேண்ட வேண்டாம் என்று. முடியுமானவரை தங்கத்தை வேண்டுவதை போஸ்ட்போன் பண்ண சொல்லி 1 வருஷத்துக்கு தங்கம் வேண்டாம் என்று. அதே போன்று அவர் சொல்லினார் தேவையற்ற வெளிநாட்டு பிரயாணங்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது அதாவது சிக்கனம், எரிபொருள் சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். அவ்வாறு ஒவ்வொருவரும் கேஸ் தேவைகளை குறைக்க சொல்லியிருக்கார். அதே போன்று இலங்கை ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆகவே அது மாத்திரமல்ல, இலங்கை ஜனாதிபதி கொண்டால் நாங்கள் அவரே 2 வாகனத்தில் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே இலங்கையில் அந்த அழுத்தம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போன்று இந்த தெரிந்திருந்து மற்ற அயல் நாடுகளில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து வாயிலாக அதாவது ஒரு மழை வரும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மழை வருது என்று சொன்னால், இப்போ தற்பொழுது நிலவுகின்ற காலநிலை போன்று மழை வருது என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே குடையுடன் செல்வது போன்று பிற அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்றால் நாங்களும் அதை தயார் நிலைப்படுத்த வேண்டும். நமது தேவைகளை குறைக்க வேண்டும். தேவையற்ற பிரயாணங்களை, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். தேவையற்ற, அதாவது இதில் மிக முக்கியம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கிழமைக்கு அல்லது கிழமைக்கு 2 தரம் உங்கள் குடும்பத்திடம் இருந்து உங்களுடைய செலவுகளையும் வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். உமது குடும்பத்தாரிடமிருந்து நமக்கு ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக டிஜிட்டல், அதாவது வெட் வரப்போகுது, டிஜிட்டல் சர்வீஸு கூட வெட் வரப்போகுது. ஆகவே எல்லா செலவும் கூட போகின்றது. எரிபொருள் கூட போகுது. உண்மையாகவே இலங்கை ஜனாதிபதி இதை சொல்லியிருந்தார். 720 ரூபாய்க்குத்தான் டீசல் கொள்முதல் செய்யப்படுகின்றது. அதே நேரம் சந்தையில் 392 ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த வகையில் பெட்ரோலிய கூட்டு தாபனமும் அரசாங்கமும் தான் இந்த நட்டத்தை பொறுப்பேற்கின்றார்கள். ஆகவே இதற்கு மேலதிகமாக அவர்கள் ஏற்க முடியாது. ஆகவே நிச்சயமாக இந்தியா போன்ற வெளிநாடுகளில் இந்த எரிபொருள் விலை அதிகரிக்க போன்றது. ஆகவே மக்களும் நாங்கள் தெரிய வேண்டும். நாங்களும் எரிபொருளை சிக்கனமாக பாவித்து விட்டால் இந்த எரிபொருள் தாக்கம் இருந்தாலும் நாங்கள் அதை மீண்டு பெற முடியும். அது மாத்திரமல்ல, நான் இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்டுக்கொண்டேன், முடியுமானவரையில் இந்த மின்சாரத்தை நீங்கள் குறைந்த அளவில் பாவிக்க வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் அதாவது நாடு என்ன செய்வதென்றும் விட நாங்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் வருங்கால சந்தை, என்று சொன்னால் நாம் இந்த நாட்டை, இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது
மக்கள் வருங்கால சந்ததியினர் வாழ போகின்றார். ஆகவே அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும். அந்த முறையை நாங்கள் எரிபொருளையும் சிக்கனமாக பாவிக்க வேண்டும், மின்சாரத்தையும் சிக்கனமாக பாவிக்க வேண்டும், மற்றும் நீர் வளங்களையும் சிக்கனமாக பாவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் வருங்காலத்தில் மூலதனமாக இருக்க போனது. என்று சொன்னால் அரசாங்கம் கடன் பெறாமல் வரி மூலமாகத்தான் பல செலவுகளை முதலீடுகளை திட்டங்களை செய்கின்றது. ஆகவே அதன் மூலமாக இல்லாத விடுத்து அரசாங்கத்துடைய செலவுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகாமல் அந்த வருஷ செலவுக்கு போயிருந்தால் வளர்ச்சி அடைய முடியாது. ஆகவே நாம் இதை உணர்ந்து மற்ற நாடுகள் எவ்வாறு இதை ஒரு டிசிப்ளினாக செய்கின்றார்களோ அதே மூலம் நாங்களும் இதை செய்வதன் மூலமாக வரி கட்ட வேண்டியவர்கள் கட்டாயம் கட்ட வேண்டும், சிக்கனமாக முடியும் என்றால் சிக்கனம் பேண வேண்டும், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும், போஸ்ட்போன் தவிர்க்க வேண்டும் சொன்னால் செய்ய வேண்டாம் என்று இல்லை. நாங்கள் அறவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றதை அறிமுகப்படுத்த சொல்லியுள்ளார்கள். முடியுமான வரையில் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ஒர்க் ஃப்ரம் எனிவேர் என்ற திட்டம், அதாவது நாங்கள் இங்கெல்லாம் நாங்கள் பிரயாணத்தையும் அது மாத்திரமில்லாது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாவிக்க சொல்லியுள்ளார்கள் மற்ற நாடுகள். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொன்னால் தனியாக ஒருவர் வருவதற்கு தனியாக வாகனம் பாவிக்க வேண்டாம் என்று அதை இதன் நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். என்று சொன்னால் நீங்கள் சொன்னது இந்தியாவினுடைய ஒரு நீதிபதியே வருகின்றார் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் அதை செய்வதன் வாயிலாக எம்மை பார்த்து வருகின்ற சிறுவர்கள் கூட மாறுவார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஈகோவை விட்டு நாங்களாக செயற்படுவோமானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக உங்களுடைய வேலைப்பளவுக்கும் மத்தியிலும் விஷிடமாக மக்களுக்கான குரலாக ஒழிக்கின்ற இந்த வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டு இந்த வரி இலக்கம் ஏன் பெற வேண்டும், அதே போல் ஏன் நாங்கள் வரி செலுத்த வேண்டும், வரி செலுத்துவதனூடாக நமக்கும் கிடைக்கின்ற நன்மைகள், நாட்டுக்கும் கிடைக்கின்ற நன்மைகள் தொடர்பாக, அதே போல் இலங்கையில் இருக்கின்ற இந்த வரி தொடர்பான சட்டத்திட்டங்கள் தொடர்பாகவும், அதே போல் அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலை தொடர்பாக, நம்முடைய நாடு கண்டிருக்கின்ற அடைவு தொடர்பாக, அது மாத்திரமன்றி சர்வதேச ரீதியில் ஏற்படவிருக்கின்ற பொருளாதார நிலை தொடர்பாகவும், நாங்கள் இவ்வாறு ஒரு இலங்கை போன்ற வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நாட்டிலே ஒரு புரட்சியாக இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களையும் மிக மிக மக்களுக்கு ஏற்ற வகையிலே மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இலகுவாகவும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பகிர்ந்து கொண்டவர்களுக்கு தேசிய அலைவரிசையின் ரீதியாகவும் இலங்கை மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். மிக நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தினம் இந்த சிறப்பான நேர்காணல் பகுதியில் இந்த வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்து கொண்டவர் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரும் ஏஜி சர்மா நிர்வாக இயக்குநராக பணிபுரிகின்ற பட்டய கணக்காளர் திருவாளர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களுக்கு தேசிய கழகத்தின் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்து இந்த நேர்காணல் பகுதியை நாங்கள் இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் நம்மோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்குமே உளமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சன் அவரோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரியஜெயமன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தொடர்ச்சியாக நேத்ராவோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் உறவுகளே.